வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு பயணிக்க போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹல்சூர் பகுதியில் அமைஞ்சிருக்க சோமேஸ்வரா திருக்கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் தான் பெங்களூர் சிட்டிலேயே மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலோட கட்டடக்கலைன்னு பாத்தீங்கன்னா சோழர் காலத்தை சேர்ந்தவையாக தான் காணப்படுது. அதுக்கப்புறம் விஜயநகர எம்பையருக்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பகுதியை ஆண்ட ஹிரிய கெம்பே கவுடா II அவங்களால மாடிஃபிகேஷனும் மெயின்டெனன்ஸ் வேலைகளும் செய்யப்பட்டிருக்குது. இந்த கோயிலோட தெப்பக்குளம் பாத்தீங்கன்னா 1200 வருடங்களுக்கு பழமையானதும் சாளுக்கியர்களால தான் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலன்னு பாத்தீங்கன்னா 2 கொடிமரங்கள் இருக்குது. ஒன்னு கோயிலுக்கு வெளியே கல்லால் செய்யப்பட்ட கொடிமரமும் கோயிலுக்குள்ள நார்மல் கொடிமரம் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில். பெங்களூர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில்னே சொல்லலாம். நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ண மறக்காதீங்க. கோயில்ல கருவறை இருக்கக்கூடிய அந்த கல்தூண் மண்டபத்துக்கு வெளியேன்னு பாத்தீங்கன்னா கோயில் கேம்பஸ்குள்ளேயே பல சன்னதிகள் செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலா சொல்ல போனா பால விநாயகா சன்னதி நீங்க கோயிலுக்கு என்ட்ரு ஆகும்போது அந்த கோபுரத்துக்கு ஒட்டியே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரியே சந்திர மௌலேஸ்வரா சன்னதியும் நஞ்சுதேஸ்வரா சன்னதியும் நவகிரக சன்னதிகள் நாகராஜனுக்கு தனி சன்னதிகளும் இன்னும் பல சன்னதிகளை கொடுத்துருக்காங்க. இந்த கோயில்ல கருவறைக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா யாழி சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் மட்டும் இருக்குது. அதே மாதிரியே கருவறைக்கு முன்னாடி பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு நந்தி சிலையும் இருக்குது. ராவணன் கைலை மேலேயே தூக்குற மாதிரி உள்ள சிற்பத்தையும் மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்யற மாதிரி உள்ள சிற்பத்தையும் நாயன்மார்கள் சிவன் பார்வதி திருக்கல்யாண காட்சி கொண்ட சிற்பத்தையும் ரிஷிகளோட சிற்பத்தையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். இந்த கோயிலோட பிராணத்தின்படி சில பேர் சொல்ற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எலகங்கா நாடா பிரபுவின் சிறிய வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஜெயப்பா கவுடா அப்படிங்கிறவங்க ஹல்சூர் பகுதி இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்க அந்த ஹல்சூர் பகுதிக்கு பக்கத்துல உள்ள காட்டுல வேட்டையாடி கொண்டிருந்ததாகவும் அப்போது அவர் ஒரு மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரோட கனவுல ஒருத்தர் தோன்றி அவர் தூங்கிட்டு இருக்க அந்த மண்ணுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் புதையுண்டு கிடப்பதா சொல்லியிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தை எடுத்து கோயில் ஒன்றும் எழுப்புறதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால ஜெயப்பா கவுடா அவங்க மரத்தால இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெலகங்கா நாடா பிரபுக்களால மறுசீரமைப்பும் செய்யப்பட்டிருக்கு.